பிஸ்தாவில் ஆரோக்கியமான கொழுப்பும் புரதமும் நார்ச்சத்தும் நிறைந்துள்ளனர். பிஸ்தா பொதுவாகவே பசி உணர்வை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் சோர்வின்றி உணர வைக்கும். இவை இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயராமல் தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிஸ்தாவில் கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாக இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதனால் பிஸ்தா நீரிழிவு நோயாளிக்கு ஏற்ற நட்ஸ் வகையாக கருதப்படுகிறது. ஆனால் நீரிழிவு நோயாளிகள் 50 கிராம் வரை தினமும் பிஸ்தா உட்கொள்ளலாம். அதே சமயம் நீரிழிவு நோயாளிகள் உப்பு சேர்க்கப்பட்டிருக்கும் பிஸ்தாவை சாப்பிடக்கூடாது. பிஸ்தா உண்மையில் சர்க்கரையின் அளவை குறைக்க செய்யும். மேலும் இதில் கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாக உள்ளனர். அதனால் கூடுதலாக நார்ச்சத்துக்கான நல்ல மூலமாகும். இது இரத்த ஓட்டத்தில் குளுக்கோஸ் உறிஞ்சுவதை மெதுவாக்கும். இதை உணவில் சேர்ப்பதால் இரத்த சர்க்கரை மேலாண்மை, இரத்த அழுத்தம், உடல் பருமன் மற்றும் அலர்ஜி குறிப்பான்களில் நன்மை பயக்கும் என்கிற ஆராய்ச்சி. ஆய்வில் டைப் 2 சர்க்கரை நோய் 12 வாரங்கள் சிற்றுண்டியாக 2 அவுன்ஸ் பிஸ்தாவை எடுத்துக்கொண்டார்கள். பிஸ்தா இல்லாமல் உணவை உட்கொண்டவர்களுடன் ஒப்பிடும்போது இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையலாம். கார்போஹைட்ரேட் உணவுகளுக்கு மாற்றாக 3 மாதங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 2.5 அவுன்ஸ் பிஸ்தா கொட்டைகள் எடுத்துக்கொள்வது டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு நீண்டகால இரத்த சர்க்கரை மேலாண்மை மற்றும் எல்டிஎல் கொழுப்பை மேம்படுத்தலாம் என்கிறது ஆய்வு. எனினும் இதில் அதிக கலோரிகள் இருப்பதால் அவுன்ஸ் ஒன்றுக்கு 160 கலோரிகள் இருப்பதால் இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எனினும் பிஸ்தாக்கள் உப்பு சேர்க்காமல் இருக்க வேண்டும். பிஸ்தாக்கள் கலோரிகள் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருந்தாலும் 1 முதல் 2 அவுன்ஸ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எடை அதிகரிப்பு அல்லது உடல் பருமன் போன்றவற்றுடன் இவை தொடர்பு படுத்தாது என்கிறது ஆய்வுகள். உண்மையில் எடை குறைக்கும் உணவில் பிஸ்தாவை சேர்த்துக்கொள்வது நன்மை பயக்கும் என்கிறது ஆராய்ச்சி. ஆய்வில் குறைந்த கேலரி உணவுகளுடன் 12 வார இடையிழைப்பு திட்டத்தில் இருந்தவர்கள் பிஸ்தாவை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கொண்டனர். ஒரே மாதிரியான கலோரிகளை எடுத்துக்கொண்டவர்களுடன் ஒப்பிடும்போது எடை கணிசமாக குறைந்தது கண்டறியப்பட்டது. மேலும் பிஸ்தா சாப்பிடுவது இடுப்பு சுற்றளவை குறைக்கலாம் என்கிறது. இது குறைந்த கிளைசமிக் சுமை மற்றும் கார்போஹைட்ரேட் குறைவாக இருப்பதால் இது கீட்டோ டயட் எடுப்பவர்களுக்கு நல்லது. உயர்ந்த கிளைசமிக் இண்டெக்ஸுடன் ஒப்பிடும்போது இது இரத்த சர்க்கரையின் மெதுவான உயர்வை உண்டு செய்யும். நீரிழிவு நோயாளிகள் குறைந்த கிளைசமிக் எடுப்பது இரத்த குளுக்கோஸ் அளவுகளில் திடீர் கூர்முனை மற்றும் செயலிழப்புகளை தடுக்க செய்யும். இது சிறந்த ஸ்நாக்ஸாக இருக்கும். பசியை கட்டுப்படுத்தும். நீரிழிவு நோயாளிகள் பசியை நிர்வகிக்க அதிகமாக சாப்பிடுவதை கட்டுப்படுத்த பிஸ்தா உதவும். இது கார்போஹைட்ரேட்டுகள் உறிஞ்சுவதை மெதுவாக்கும் என்பதால் சர்க்கரை அளவை உறுதிப்படுத்த உதவுகிறது. மெக்னீசியம் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது. குளுக்கோஸ் உடல் முழுமையாக பயன்படுத்த உதவுகிறது. நீரிழிவு நோயை நிர்வகிக்க இவை உதவுகிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்தை எதிர்த்து போராட செய்கின்றன. இதை உணவில் சேர்த்துக்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இதய நோய் மற்றும் சில புற்றுநோய் அபாயத்தை குறைக்க செய்யும். பிஸ்தாவில் இருக்கும் நார்ச்சத்து செரிமான மண்டலத்தில் ஜெல் போன்ற பொருளை உருவாக்குகிறது. இது குளுக்கோஸ் உறிஞ்சுதலை மெதுவாக்குகிறது. பிஸ்தாவில் மோனோசாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் உள்ளனர். இது மேம்பட்ட இன்சுலின் உணர்திறனுடன் தொடர்புடையவை. இதை சேர்ப்பதன் மூலம் நீரிழிவு நோயாளிகள் உடலில் இன்சுலின் எதிர்ப்பை கட்டுப்படுத்தலாம். மேலும் இரத்த சர்க்கரையை பராமரிக்கலாம்.